Good morning, 9th standard students. Today in your English class, we are going to see unit number 3, supplementary earthquake, written by M.S. Mahadevan. Earthquake na நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நிலநடுக்கம் தான் நம்ம earthquake அப்படின்னு சொல்றோம். So before getting into this story, let's do a small warm-up activity. When was the last time you helped someone? Write a few instances of your act of kindness. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து எப்பயாவது ஹெல்ப் பண்ணிப்போம். வயசானவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கலாம். எப்பயாவது நம்மளோட அந்த கைண்ட்னஸை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த ஹெல்ப்பில் வந்து என்ன கைண்ட்னஸ் இருந்தது, என்ன விதமான கைண்ட்னஸ் வந்து இருந்தது, என்ன கனிவு இருந்தது உங்களோட ஆக்டிவிட்டியில் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வார்மப்பில் வந்து நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன இதுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃபியூ சென்டென்சஸ் எழுதினா போதும். Now let's get into the story. Greetings, traveler. You look tired and cold. Are you a stranger to these parts, waiting for the bus to Badrinath? Perhaps you are a pilgrim or a visitor to the Valley of Flowers. Anyway, whoever you are, come with me. Wait at my tea shop. It has just passed the bend in the road. As you can see, I'm carrying this can of milk to the shop. In 10 minutes, I will have a fire going. While you warm yourself, I'll prepare for you the best cup of tea in all Garhwal. It will chase away the pinched blue look from your face. Here we are. Welcome to my humble roadside tea shop. Make yourself comfortable on this wooden bench. It looks rickety, but it will hold your weight. So actually இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். யார் இவர், என்ன இவர் வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ஸ்டோரி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலர்னால் வந்து பயணம் செய்கிறவங்கள வந்து ட்ராவலர்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஒரு ட்ராவலரை பார்க்குறாரு, ட்ராவலருக்கு வந்து க்ரீட்டிங் பண்ணிவிட்டு ட்ராவலர்கிட்ட பேசுகிறாரு. இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோலாக் மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த ஸ்டோரி. மோனோலாக் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் மட்டுமே பேசினா அது மோனோலாக். மோனோனா சிங்கிள். ஸோ இஃப் அ சிங்கிள் பர்சன் அலோன் ஸ்பீக்ஸ், இட்ஸ் அ மோனோலாக். டயலாக்னா டைனா டூ. ஸோ டயலாக்னா ரெண்டு பேர் பேசுறது டயலாக். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டன் ஆஸ் இஃப் இட்ஸ் அ மோனோலாக், பிகாஸ் ஒருத்தரே தான் வந்து இதில் பேசியிருப்பாரு. அதை நீங்கள் ஸ்டோரி படிக்கும் போதே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த ட்ராவலர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களா, ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர், பத்ரிநாத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து பில்கிரிம் அப்படின்னா யாருன்னா வழிபாட்டு தலங்கள், அதாவது கடவுளை வழிபடுறதுக்காக அந்த வழிபாட்டு தலங்களுக்கு போகிறவங்கள பில்கிரிம்னு சொல்லுவாங்க. ஒரு விசிட்டரா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸை விசிட் பண்ணதுக்காக வந்திருக்கீங்களா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என் டீ ஷாப்பில் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ரோடுக்கு பின்னால் தான் இருக்குது என்னோடய டீ ஷாப். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் வந்து என்னோடய ஷாப்புக்கு தான் வந்து மில்க் கேன் கொண்டு போயிட்டுருக்கேன். 10 மினிட்ஸில் வந்து ஃபயரை வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூப்பரான டீ போட்டு கொடுத்துருவேன். இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கார்வால் அப்படின்ற ஒரு இடம். ஸோ இந்த சூடான டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து போயிடும். அதாவது ரொம்ப குளிர் இருக்கும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவிஷாக மாறி இருக்கும். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க என்னோட டீ ஷாப்புக்கு வாங்க, இதுதான் என்னோட டீ ஷாப்பு, நீங்கள் அந்த உடன் பெஞ்சில் வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பார்க்கறதுக்கு ரிக்கெட்டிங்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து உங்களோட வெயிட்டை வந்து அது தாங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், my name sir, I'm called Bridge. I'm 17 years old. I started this tea shop 2 years ago. Before that, I worked in a roadside shop outside Panipat. The heat, the crowd, the pollution, it was all too much. I had saved most of my earnings. I came back and with a little help, I started this shop. By the grace of God, it provides me a decent enough livelihood. Here, your tea is ready, strong, sweet, flavored with cardamom. Enjoy it, sir, while I get on with my course. This is my daily routine. At sunset, I'll shut my shop and walk back the 3 miles to my dwelling on the hillside. The name of my village? It was my village, the village of my ancestors. It is no more. Molti is gone. What happened to my village?
ஸோ இவர் வந்து இப்போ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட பேர் வந்து பிரிட்ஜ். அவருக்கு வந்து 17 வயசு ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இவர் இந்த டீ ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பானிபெட் வந்து ஹரியானா அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கு. அங்கே வந்து ரோட் சைட் ஷாப்ல வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே வந்து ரொம்ப வெயில், கூட்டம், பொல்யூஷன் எல்லாமே ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது ஏர்ன் பண்ண பணத்தை வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டீ ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கடவுளோட அருளால் அவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்குது இந்த டீ ஷாப்பில். ஸோ டீ ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் டீ எடுத்துக்கோங்க, காடமம் டீன்னு சொல்கிறாரு. நான் என்னோட ரெகுலர் வேலைகளை செய்கிறேன், கோர்ஸ்னால் ரெகுலரான வேலைகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். சன்செட்க்கு அப்புறமா நான் வந்து 3 மைலுக்கு தள்ளி இருக்கிற ஹில் சைடில் இருக்கிற என்னோட வீட்டுக்கு வந்து நான் போயிடுவேன்னு சொல்கிறாரு. என்னோட வில்லேஜ் பேரா என்னன்னு கேட்குறீங்களா? என்னோட வில்லேஜ் பேர் வந்து மோல்தி. அதுதான் வந்து என்னோட மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த ஊர். ஆனால் மோல்தி வந்து இப்போ இல்லை. மோல்திக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் இவர் நம்மளுக்கு இப்போ சொல்ல போகிறாரு. அவரோட வில்லேஜ் மோல்தின்ற அவரோட வில்லேஜ், அவரோட சொந்த ஊர், அந்த ஊர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்ல போகிறாரு. It was 4 years ago in the month of October. One night the earth quaked. Yes, tremors are common in these parts. These snows may seem eternal. The Himalayas may look solid, but the truth is deep down they are unstable. We who live here are accustomed to tremors. But what happened that night was more than that. It was a terrible earthquake. Its effects were felt as far away as Delhi and Lucknow. Can you imagine the devastation at the heart of the earthquake? The epicenter was in a valley not far from here. There were 670 villages in the valley. 602 were destroyed. The earthquake lasted less than 5 minutes, time enough to set these centuries-old mountains crashing, to reduce our villages to rubble, to snuff out hundreds of lives. It was sheer chance that I was away that night. I had gone to Pori to buy my school books. I stayed the night at my uncle's house. We felt the tremors. We ran out into the open. Again and again the tremors came. We spent the entire night outside. Pori lived through the night. Molti did not. For the living, the nightmare began at daybreak when the news trickled in of the large-scale devastation. There were dozens of landslides, huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. Precious time was spent in blasting these rocks and clearing the way for army rescue teams. It was all of 4 days before help arrived from Molti. ஸோ மோல்தி அப்படிங்கிற இவரோட வில்லேஜ்க்கு என்னாச்சு அப்படின்றத சொல்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு நைட் டைமில் வந்து எர்த்குவேக் வந்தது. அவங்க இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெமர்ஸ் வந்து ரொம்ப காமன். ட்ரெமர்ஸ் அப்படின்னா லேசான நடுக்கம். இந்த நடுக்கம் வந்து ரொம்பவே காமன் தான். ஹிமாலயாஸ், அதாவது இமயமலைகள் கிட்ட தான் வந்து இவங்களோட ஊர் இருக்கு. அங்கதான் இவங்க எல்லாமே வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இமயமலைகள் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து டீப் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதனால அப்பப்போ வந்து இங்கே வந்து இந்த நிலநடுக்கம் வந்து வரும். ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து பழக்கமாயிடுச்சு. அக்கஸ்டம்டு டு ட்ரெமர்ஸ்னா எங்களுக்கு வந்து அந்த நிலநடுக்கம் வந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அன்னைக்கு நைட்டு நடந்தது வந்து ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப மோசமான ஒரு எர்த்குவேக். அந்த எர்த்குவேக்கோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் லக்னோ வரைக்கும் கூட தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. Can you imagine the devastation at the heart of the earthquake? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகளுக்கு கீழே இருக்காங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் லக்னோ வரைக்கும் கூட வந்து தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல இவங்க இருந்த அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எபிசென்டர் அப்படின்றது வந்து எர்த்குவேக் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதுதான் வந்து எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்குவேக் ஆரம்பிச்ச அந்த எபிசென்டர்லேருந்து நிறைய மைல்ஸ் வரைக்கும் அந்த எர்த்குவேக்கோட டேமேஜஸ் அண்ட் டிவாஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த எர்த்குவேக்கோட எபிசென்டர் வந்து ஒரு வேலிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இவங்க இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது.
டோட்டலா இவங்க இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 670 வில்லேஜஸ் வந்து இருந்தது. அதுல வந்து இந்த எர்த்குவேக்னால 602 வில்லேஜஸ் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. 5 மினிட்ஸ்க்கு குறைவா தான் இந்த எர்த்குவேக் வந்துச்சு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகி அந்த வில்லேஜஸ் மேல விழுந்து வில்லேஜஸ் எல்லாமே அப்படியே சுக்கு நூறா ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரிட்ஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து வெளியே போயிருந்தாரு. அவரோட ஊர்ல இல்லை, அவர் வந்து பாரி அப்படின்ற பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு போயிருந்தாரு. அங்க வந்து புக்ஸ் வாங்க போயிருந்தாரு. ஸோ அன்னைக்கு நைட் அவங்க அங்கிள் வீட்லயே வந்து அவர் இருந்துட்டாரு. அவங்களுக்கும் வந்து அந்த நிலநடுக்கம் வந்து உணர்ந்தாங்க. ஸோ அவங்க வெளியே வந்துட்டாங்க. நைட்டு முழுக்க வந்து ட்ரெமர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வெளியில நைட் ஃபுல்லாவே வெளியவே தான் இருந்தாங்க. பாரி வந்து அந்த வில்லேஜ் வந்து அந்த எர்த்குவேக் தாங்கி நின்னுது. பட் மோல்தி வந்து ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது மலைப்பகுதிகளில் வந்து எர்த்குவேக் வரும்போது என்ன ஆகும்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் உண்டாகும், அதாவது நிலச்சரிவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலை எல்லாமே சரிஞ்சு ஒன்று மேலே ஒன்று விழுந்து அங்கே இருக்கிற வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ நிறைய போல்டர்ஸ், அதாவது மலைகள் எர்த்குவேக் வரும்போது அந்த மலையில இருக்கிற பெரிய பெரிய கற்கள் எல்லாமே செதறும். ஸோ அது எல்லாமே வந்து ரயில்வே ட்ராக், ரோடு இதில் எல்லாத்தையும் வந்து அப்படியே மறைச்சிடுச்சு. ஸோ ஆர்மி தான் வந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஸோ மோல்திக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 days ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க இருக்கிற அந்த ஊர் மோல்தி, இந்த பௌரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகளோட வேலிஸ்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கு. இங்கே தான் வந்து இமயமலைகள் எல்லாமே ரொம்ப லைனப் ஆயிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற வேலிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊர் எல்லாமே இருக்கு. அங்கே தான் நிலநடுக்கம் ரொம்ப காமனாகவே வரும். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். I was among the first to reach the village. My uncle accompanied me. We feared the worst, but nothing had prepared us for what we saw. Every single house, every wall, every roof had been flattened. Stone, rubble, and dust were all that remained. Our house was a 2-storied stone building with a slate roof. My great-grandfather had built the house. We were a small family. My father had died after an illness just 14 months ago. My mother took care of us. We were 3 children. I was the oldest. My brother Nilu was 10. Bully, my 2-year-old sister, was the baby of the family. My grandmother lived with us. ஸோ இவங்க வந்து அந்த நிலநடுக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோல்திக்கு போறாங்க. பாரியிலேருந்து ரொம்பவே பயந்துட்டே போறாங்க. பட் ஆனால் இவங்க பயந்ததோட ரொம்பவே வந்து அதிகமான ஒரு காட்சியா இருக்கு. இவரோட அங்கிளும் இவரும் போறாங்க. ஒரு சிங்கிள் ஹவுஸ் கூட வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. எல்லா வீடும், எல்லா வால், ரூஃப் எல்லாமே வந்து தரமட்டமா ஆயிடுச்சு. வெறும் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ரபிள், அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தா என்ன இருக்கும், கற்கள், அது மட்டும்தான், அந்த டஸ்ட் இதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. இவங்களோட ஹவுஸ் வந்து 2-storied பில்டிங். 2-storiedனா 2 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங் வித் ஃப்ளாட் ரூஃப். ஸ்லேட் ரூஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காங்க்ரீட்டால போடக்கூடிய ரூஃப். அது வந்து இவரோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து கட்டின வீடு. இவங்களோடது ஒரு ஸ்மால் ஃபேமிலி. இவரோட அப்பா வந்து 14 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்திருந்தாரு. இவங்க அம்மா தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் நிலு, அவருக்கு 10 வயசு ஆகுது. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா, தங்கச்சி பாப்பா இருக்கு, 2 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தையோட பேர் வந்து புலி. ஸோ இவங்களோட கிராண்ட் மதர் வந்து இருந்தாங்க. When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in a complete daze, too numb to feel anything. The soldiers had set up a makeshift camp. Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. Suddenly it was evening and uncle was standing beside me. They've taken the bodies to the river bank, he said gently. Come, you must perform the last rites before sunset. Tomorrow we'll go back to Pauri. I had last seen my family while leaving for Pauri. They stood at the doorway and waved. Ma, Grandma, Nilu and Bully. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white shrouded lifeless figures I saw. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ், ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஸ்னா இந்த கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்த அந்த துகள்கள், இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணாங்க.
ஸோ இந்த பிரிட்ஜ்க்கு வந்து ஒன்றுமே வந்து புரியலை, அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரொம்ப வந்து உறைஞ்சி போயிருக்காரு. ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு கேம்ப் அங்கே அமைச்சு இந்த தேடுற பாடிஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இறந்தவங்களோட பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. யாரோ வந்து இவருக்கு டீ அண்ட் பிஸ்கட் கொடுக்குறாங்க. எவ்வளோ நேரம் அவர் அங்கே இருந்தாருன்னு கூட இவருக்கு தெரியல. சடனாக வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அங்கிள் வந்து சொல்றாரு, அவங்க வந்து பாடிஸ் எல்லாத்தையும் ரிவர் பேங்க்னா ஆற்றங்கரை ஓரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நீ உன்னோட லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும். சூரியன் மறையறதுக்குள்ள நீ உன்னோட லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும். நாளைக்கு நம்ம வந்து பௌரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து சொல்றாரு, லாஸ்டா வந்து இவர் வந்து அவங்க அம்மா, அவங்களோட பாட்டி, அப்புறமா வந்து அவங்களோட தம்பி தங்கை இவங்களெல்லாம் வந்து பௌரிக்கு போறதுக்கு முன்னாடி தான் பார்த்தாரு. அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதுதான் அந்த காட்சி தான் வந்து இவருக்கு வந்து ஞாபகத்துல இருக்கு. இந்த மாதிரி வந்து உயிரே இல்லாத ஒரு ஒயிட் ஷ்ரோடட் ஃபிகர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப வெளிர் நிறமா இருக்கிற உயிரே இல்லாத ஒரு உடலா வந்து இவங்களை வந்து அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. Bully, she was not there. They've not found her, my uncle said. The wild animals bridge. Don't look like that, she's dead. But we must find her, I shouted. Bridge, get a grip on yourself, uncle pleaded. But I was beyond reasoning. I ran back to the village, to the spot where my house had stood. There was still so much debris. I scrambled around, shifting the earth and stones. How long I was on my knees searching, crying, searching. Boy, it is no use, a voice said. I looked up. The speaker was the army officer who had supervised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? My sister, sir, I said, fighting to control my tears. All I want is to give her a proper cremation. ஸோ இவங்களோட ஃபேமிலி மெம்பரோட டெட் பாடிஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த குட்டி தங்கையோட உடல் அங்கே இல்லை. ஸோ புலி எங்கன்னு கேட்குறாரு. உடனே அங்கிள் சொல்கிறாரு, மேபி வைல்ட் அனிமல்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து அவங்க வீடு இருந்த இடத்துக்கு ஓடி போகிறாரு. போயிட்டு எல்லா ஸ்லாப் எல்லாத்தையும் தூக்கிட்டு தேடுறாரு. இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வராரு. எந்த யூஸும் இல்லை, நீ தேடினா எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, நீ யாரை தேடுற அப்படின்னு கேட்குறாரு. என்னோட சிஸ்டர் சார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவளுக்கு கொடுக்க விரும்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிரிமேஷனா நல்ல விதமாக அவளை அடக்கம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. I stopped, conscious that I was babbling. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy. But through all the dust and grime, I saw that his eyes were kind. ஸோ இவர் வந்து ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்படின்றது இவருக்கு புரியுது. ஸோ பேசுறதை நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தார். ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவர் இருந்தார். அவரோட யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து டஸ்டாக இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த கறி படிஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் அவரோட கண்களில் வந்து ஒரு கைண்ட்னஸ் இருக்குது, ஒரு கனிவு இருக்குது. அதை வந்து இவர் பார்க்குறாரு. My men have been on their feet for days, he said softly, as if talking to himself. They've done all they could here. Tomorrow at daybreak we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks. Down in the valley, the pyres burnt, row upon row. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers armed with spades and crowbars. Without a word, the men began removing the debris. They labored doggedly. When it was completely dark, someone brought a few lit Petromax lamps. 2 hours later, a soldier called out, "Sir." So, இவர் வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து இவர்கிட்ட என்ன சொல்றாரு, பிரிட்ஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வேறு வில்லேஜ்க்கு கிளம்புறோம், அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜ்க்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருக்குள்ளேயே ஏதோ சொல்லிக்கிட்டு தலையை அசைச்சிட்டு அவர் போயிடுறாரு.
பிரிட்ஜ்க்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. அந்த அழிஞ்சு போன அந்த வீடு அதை சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆர்மி ஆஃபீஸர் 3 சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வராரு. ஸ்பேட்ஸ் அண்ட் க்ரோபாஸ், அதாவது அந்த தோன்றதுக்கு யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் அதை கொண்டு வராரு. எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்லி டார்க்கா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு அந்த இடம். அப்புறம் வந்து ஃபியூ பெட்ரோமார்க்ஸ் லேம்ப்ஸ் கொண்டு வராங்க. 2 மணி நேரம் இவங்க அந்த இடத்த ஃபுல்லா தோன்றாங்க. தோண்டினதுக்கு அப்புறமா சார் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து கத்துறாரு. He stood in the middle of a small hollow. The wall had caved in that spot. I recognized a part of a door, beneath it a small foot. Feverishly, the soldiers began to clear the hollow. Then they lifted the door. "She's alive," someone said. It was a miracle. She had been buried under the debris for 116 hours. She had survived the earthquake, the cold nights, and the wild animals. A ragged cheer went up, and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. Bully lived. The next day, I went to thank the army officer, but he was gone. I did not even know his name. ஸோ இவங்க 2 மணி நேரம் தோணுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வால் வந்து சரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வந்து இவங்க தங்கச்சி வந்து உயிரோட இருக்கா. அதை பார்த்தோன்னே சோல்ஜர்ஸ்க்கே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு 116 hours வந்து அந்த குழந்தை வந்து அந்த குழிக்குள்ளே வந்து உயிரோடு இருந்திருக்கு. ஸோ அவங்க உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு அதை பிளாங்கெட்டால் சுற்றி அவங்க வந்து கேம்புக்கு கொண்டு போகிறாங்க ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ புலி வந்து உயிரோடு தான் இருந்தா. நெக்ஸ்ட் டே வந்து இவர் அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் வந்து அவர் போயிட்டார் அந்த ஊரை விட்டு. அவரோட பேர் கூட இவருக்கு தெரியாது. My sister and I went on to live with my uncle. Soon after, I got a job at a dhaba near Panipat. Bully stayed back. She started going to school. It waited on me that I never thanked that army officer. I hoped that one day I would run into him again. Every time I saw an army man, I would hope it was him. For months, I would search for his face in every crowd, and one day I did find him. ஸோ இவங்க சிஸ்டரும் இவரும் வந்து அவங்க அங்கிளோட போயிட்டு வசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவருக்கு பானிபட் கிட்ட ஒரு தாபால வேலை கிடைக்குது. புலி வந்து அங்கிள் ஊர்லேயே இருக்கா, ஸ்கூலுக்கு போகிறா. இவருக்கு வந்து என்ன மனசில் உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையே அப்படின்றது உறுத்திட்டே இருக்குது. பிகாஸ் அவரால் தான் இன்னைக்கு புலி உயிரோட இருக்கான். ஸோ ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் பார்க்கும்போது அவர்கிட்ட ஓடி போய் அவர்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆர்மி மேனை பார்க்கும்போது அது அந்த ஆஃபீஸரில் தான் இருக்கும்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ மாசக்கணக்காக வந்து அவரோட ஃபேஸை வந்து எல்லா க்ரௌட்லேயும் கூட்டத்துலேயும் அவர் தேடிட்டே இருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. It was late on a winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. The man was tired. He asked for a cup of tea. As I served him, "Sir," I felt the strange lightness, the sense of joy. When the man offered to pay, I did not take the money. The next day it happened again. Every day I would see someone, a complete stranger, a tired traveler, who reminded me of that officer. It was as if he was everywhere, and every time I served him tea, I felt a surge of sheer joy. ஸோ ஒரு நாள் இவரை அந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இன்சிடெண்ட் என்னன்னா, ஒரு லேட் வின்டர் நைட்டில் வந்து ஒரு ட்ரக் வந்து நிற்குது ஷாப் வெளியில். ஸோ அப்போ ஒரு மேன் வந்து வெளியே வராரு. பார்க்கறதுக்கு ஃபெமிலியராக இருக்காரு, அது தெரிஞ்ச மாதிரி இருக்காரு. அப்புறம் அவர் வந்து லைட் வெளிச்சத்தில் வரும்போது இவர் வந்து பார்க்குறாரு அந்த மேனை. ஆனால் அவர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆர்மி ஆஃபீஸர் இல்லை, பட் ஆனால் அவரை மாதிரி தோற்றத்தில் இருக்காரு. அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஸோ டீ கேட்குறாரு. இவர் வந்து டீ சர்வ் பண்ணுறாரு அந்த மேனுக்கு, அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து இவர் வந்து டீ சர்வ் பண்ணவுடனே இவர் ரொம்பவே வந்து லைட் ஹார்ட்டடாக உணர்றாரு.
மனசு அப்படியே லேசாகுது, அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து இவர் டீக்கு வந்து பைசா எதுவும் வாங்கலை. அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரொம்ப டயர்டாக இவரோட கடைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இவர் வந்து டீ கொடுத்துட்டு அந்த டீக்கு வந்து இவர் பைசா எதுவும் வாங்க மாட்டார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த இவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து டீ சர்வ் பண்ண விதமான ஒரு சந்தோஷம் இவருக்குள்ள வந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி ஆஃபீஸர் எல்லா இடத்துலையும் எல்லாரோட ரூபத்திலையும் இருக்கிறதா வந்து இவர் வந்து உணர்ந்தாரு. A month later, I quit my job at the shop and returned to those mountains. The shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. Now I'm on my own and I'm at peace. Here is your bus, sir. No, money. You were tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea in all Garhwal. Maybe not. But I'm happy I could do you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து அவர் அந்த தாபாவில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இவர் வந்து இந்த மவுண்டன்ஸ்கே வந்து திரும்பி வந்துட்டாரு. அந்த தாபாவோட ஓனர் வந்து கொஞ்சமாவது ரிலீவ் ஆயிருப்பாரு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் இவர் டீ வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு பில் கொடுக்காம பைசாவே வாங்காம கொடுத்ததுனால இவர் வேலையை விட்டு போனதுக்கு அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து என்னோட சொந்த கடை வச்சிருக்கேன், ரொம்ப அமைதியாகவே இருக்கேன். உங்கள் பஸ் வந்துடுச்சு சார். இல்லை எனக்கு எந்த பணமும் வேணாம், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, உங்களுக்கு நான் செஞ்சது எல்லாமே ஒரு கப் ஆஃப் டீ தான் கொடுத்தேன். அது வந்து இந்த கார்வாலே வந்து பெஸ்ட் டீயாக இருந்திருக்கலாம், மேபி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மால் சர்வீஸ் செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேஃப் ஜேர்னியாக இருக்கட்டும் சார் உங்களோட இந்த ஜேர்னி, கடவுள் வந்து உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி அந்த ட்ராவலரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹெல்ப் செய்திருப்பாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லாமல் போயிருப்போம். இல்லைனா அவங்களுக்கு வந்து அவங்க செய்த உதவிக்கு திருப்பி நம்ம எதுவுமே செய்யாமல் போயிருப்போம். பட் வந்து அவங்க நம்மளுக்கு செய்த உதவிக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம யாரை பார்க்குறோமோ, யாருக்கு உண்மையா உதவி தேவை இருக்கோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்தாலே நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அது செய்ததா அர்த்தம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம யாருக்கு தேவை இருக்கவங்களுக்கு செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த நம்ம செய்த அந்த உதவி வேறொரு விதமா நம்மளுக்கு திரும்பி வரும். ஸோ இதுதான் வந்து ஹியூமனிட்டியோட யூனிக்கான ஒரு விஷயம். மனிதத்துவத்தோட முக்கியமான விஷயமே வந்து இதுதான். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க இந்த ஸ்டோரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்டோரி. நீங்களா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க, மோனோலாக் அப்படிங்கிறதுனால நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து படிச்சிடணும். படிச்சுட்டு கிளாஸ் ஒர்க்கில் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூ எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. fill in the blanks and then choose the right answers and then identify the character or speaker. இதெல்லாமே வந்து உங்களோட ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சிருக்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைசஸ். ஸோ fill in the blanks, choose and identify the character or speaker. இது எல்லாமே நீங்கள் ஓனாகவே வந்து ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் எழுதலாம். ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், லேட்டர் ஆன் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் திஸ் paragraph question D-ல. ஸோ இது வந்து you have to take help of a guide and read these two questions. Next வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E exercise, answer the following questions based on the reading of the story. Do not forget to go back to the passage whenever necessary to find and confirm the answers. அதாவது ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டோரியிலேருந்து தான் இதுவும் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, while you warm yourself, I'll prepare the best tea. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், I saved enough money and I started my own shop in this
Garwal. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு என்ன இவர் பணம் சேமித்து வச்சதுனால என்ன நடந்தது அப்படின்ற அந்த எஃபெக்டை தான் நீங்கள் எழுதணும். இது ஸ்டோரிக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் போயிட்டு ரெஃபர் பண்ணி எழுதணும். ஸோ these are the exercises of the supplementary story. So go through பண்ணி பாருங்க and exercise எல்லாமே finish பண்ணிடுங்க. If you have any doubts, please comment me. I'll clarify your doubts and thank you for watching this video.